எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கார்த்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கார்த்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக மைவி3ஐ சார்ந்து அடுத்தடுத்து மக்கள் என்னுடைய நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நிறையா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க, அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க, அப்புறம் இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்தை அனுப்புகிறாங்க. நிறையா மைவி3 பற்றின அப்டேட் கொடுத்தே இருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா மைவி3 சில்வர் மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் நமக்கு எடுத்து அனுப்புனாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைவி3 அப்படிங்கிற பேரில், மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற பேரில் இருந்து பணம் வரல. அது ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி வருது. முன்னாடி ஏதோ வெஸ்கியூவா என்னமோ ஒரு பேர் வருது. ஸோ அந்த பேர் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தா வாயில் நுழையாத ஒரு பேர் முன்னாடி இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்குது. அந்த நேம்லேருந்து என்ன இருக்குது, அவர்களுக்கு இப்போது பணம் என்பது விட்ரா வந்திருக்கு. அந்த விட்ரா கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு பிப்ரவரி மாதம் பார்த்த ஆடுக்கான பணத்தை மார்ச் மாதம் கொடுக்கணும் இல்லையா? அப்போ மார்ச் மாதம் நமக்கு பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த மாதம் பிப்ரவரி மாதத்துக்கான பேமெண்ட்டை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் பார்த்தீங்கன்னா மொத்தம் அவங்களுக்கு 11,000க்கு மேலே பேலன்ஸ் இருக்குது. அதில் வெறும் 933 ரூபா மட்டும் அவங்க போட்டிருக்கிறாங்க. மிச்சம் அவங்களுக்கு ஒரு 10,000 சொச்சத்துக்கு மேலே அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டேஜில் இருக்குது. அப்போது அவர்கள் ஓஎம் மெம்பருக்கும் சரி, பிஎம் மெம்பருக்கும் சரி, சில்வர் மெம்பருக்கும் சரி, யாருக்குமே என்ன பண்ணலன்னா டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பேமெண்ட்டை அவங்க முழுசாக கிளியர் பண்ணாமல் எந்த மாதம் மொதல் மாதம் அவங்க பெண்டிங் நிறுத்தினாங்க இல்லையா? அப்போது அந்த மாதத்துக்கு மட்டும் இப்போ போடுறோம், அடுத்தடுத்த மாதம் அப்புறம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, போட்டுட்ருக்காங்க. அதுதான் இப்போது சில்வர் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ அடுத்தது அவங்க கோல்டு கொடுப்பாங்க, அதே மாதிரி டைமண்ட் கொடுப்பாங்க. அடுத்தது குரோன் மெம்பருக்கு எப்போ கொடுக்க போகிறாங்க, எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா யாருக்கும் பெண்டிங் இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரே என்ன பண்ணுறது, சிங்கிள் ஸ்லாட்டில் அந்த பணத்தை அவங்க விட்ரா கொடுத்து முடிக்கிற மாதிரியான பிளானில் இல்லை, ஈவன் சில்வர் மெம்பருக்கு உட்பட. அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அடுத்தடுத்த நம்பர், அதாவது கோல்டு, டைமண்டு, குரோன் மெம்பர், இவங்க எல்லாமே நினச்சி பாருங்கள், இதில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி நமக்கு வைத்தவர் பார்த்திங்கன்னா திரு வினோத்குமார் அப்படிங்கிறவர் தான் நமக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி வச்சார். அதுக்கப்புறம் அவர் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதுக்கு முன்னாடியே நிறையா தகவல்களை எனக்கு ரெகுலராக வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பிச்சிட்டே இருக்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் ட்ரை பண்ணி எடுத்து பேசினேன். அவர் கூட ஒரு கலந்துரையாடல், அவர் நிறையா விஷயத்தை நமக்கு மைவி3 பற்றி சொன்னார். ஸோ அவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஒரு 4 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, குடும்பம் ஒரு குடும்பத்திலேயே அப்பா, அம்மா, அப்புறம் அவங்களுடைய பொண்ணு, பையன். ஸோ 4 பேர்த்து பேர்லேயும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவர்கள் ஜனவரி மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஜனவரி எந்த டேட்னு எக்ஸாக்டாக தெரியல, ஜனவரியுடைய லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க ஜனவரி மாதம் பெருசாக பேமெண்ட் ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிப்ரவரியில் ஆடு பார்த்தாங்க, மார்ச் மாதம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ டெபாசிட் பண்ணலேருந்து பெருசாக அவங்க ஏர்னிங்ஸ் இல்லை. இப்போ அவங்க 5 லட்ச ரூபாயை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வட்டிக்கு வாங்கி போட்டுட்டு அவங்களுடைய சஃபர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரத்தெல்லாம் அவர் நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்காரு. ஸோ அந்த ஆடியோ அவருடைய அனுமதியோடு நம்ம இந்த வாய்ஸ் ஓவர் வீடியோவை நான் உங்களுக்கு இப்போ பப்ளிஷ் பண்ண போகிறேன். பாருங்கள், அதை கேட்டுட்டு வாங்க. ஹலோ ஹலோ வினோத்குமாருங்களா? வினோத்குமார் தான், சொல்லுங்க. விஜய் கார்த்திக் பேசுறேங்க. சொல்லுங்க சார். இப்போ அந்த வாட்ஸ்அப்ல இது டெக்ஸ்ட் அனுப்பிச்சிங்களா, அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்களா? ஆமாங்க சார். உங்களுக்கு 10,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு, 9,000 மட்டும் போட்டிருக்காங்களா? ஆமா, அதெல்லாம் சில்வர் மெம்பருக்கு அவங்க போட்டதா சில்வர் மெம்பர்ல இருக்கிறவங்க அப்லோட் பண்ணிருக்காங்க. அதான் அது புரியுது. ஆனா அவங்களுக்கு 10,000 வர இடத்துல 1,000 ரூபாய் தான் வந்திருக்கு, அப்படித்தானே? அது எப்படி வந்திருக்குன்னா, இது இந்த 3 மாசம் இருக்குல்ல, இந்த மே, அதுக்கு முன்னால ஏப்ரல், அந்த மாசத்துக்கு இல்லையா, அந்த மார்ச் மாசம் போட்டாங்க பாத்தீங்களா, போட்டுட்டு பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணாங்கல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் போடுவாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு இது போட்டுட்டதுக்கு அப்புறம் தான் இனி எப்போ இதற்கான விட்ரா போடலான்றதை இனிதான் சொல்லுவாங்களாம். அதாவது அவங்களுக்கு மார்ச் மாசம் பேமெண்ட் நிறுத்தினாங்க.
அப்ப வந்து ஆமா. பிப்ரவரி மாசம் நம்ம ஆட் பாத்துருந்தாங்க எல்லாரும். பிப்ரவரி ஆமா, மாசம் பார்த்தத மார்ச் மாசம் கொடுப்பாங்க. இப்ப கணக்குக்கு பிப்ரவரி மாசம் அமௌண்ட் தான் வந்திருக்கு. ஆமா, கணக்கு அப்படிதான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுதான். மார்ச்சுக்கு எப்ப கொடுக்கலாம், ஏப்ரலுக்கு எப்ப கொடுக்கலாம், ஜூனுக்கு எப்ப கொடுக்கலாம் சொல்லுவாங்க. ஆமா, அதெல்லாம் இனி இதுக்கப்புறம் இந்த இதுக்கப்புறம் சொல்லுவாங்க. இப்ப ஒவ்வொரு கோல்டு, டைமண்ட், கிரவுன் எல்லாம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அதுக்கான அப்டேஷன் அதுக்கப்புறம் தான் வருமா. அதாவது இவங்க கொடுக்கறது என்னன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு மாசம் தான் கொடுக்குறாங்க, இருக்கிற மொத்தத்தையும் கிரியேட் பண்ணல. மொத்தத்தையும் கிரியேட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க அதிகாரப்பூர்வமா, அவங்களே சொல்லிட்டாங்க. அது இப்போதைக்கு நாட் பாசிபிள், அது இப்போதைக்கு முடியாது. இப்போதைக்கு நாங்க அந்த பிப்ரவரி மாசத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்க போடுவோம். இதுக்கப்புறம் வேணா நாங்க இது பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த முடிவு, அதுக்கான முடிவு எடுப்போம் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாவே அவங்க சொல்லிட்டாங்க. அதான் இது 10,000 ரூபாய் 11,000 ரூபாய் இருக்க இடத்துல அவங்களுக்கு ஒரு 933 ரூபாய் போட்டுருக்காங்க. அதுவும் வந்த கம்பெனி பேரு பாத்தீங்கன்னா என்ன வாயிலே வர மாட்டேங்குது. எஸ்கியூ அப்படிங்கிற மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பேர்ல அனுப்பிச்சுக்கிறாங்க. ஆமா, மைவி3 அப்படிங்கிற பேர்ல இல்ல. ஆமா. இப்ப நீங்க என்ன மெம்பரா இருக்கீங்க? நான் இதுல மெம்பரா கிடையாது. என்னோட ஃபேமிலில 4 பேர் சிஎம்மா இருக்கிறாங்க, என்னோட ஓன் ஃபேமிலியே. ஆனா இதுல எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது. இதுல ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, இது இதுல இன்வால்வ் ஆகாதீங்கன்னு அதையும் கேட்காம இப்போ ரீசெண்டா இந்த ஜனவரி மாசம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி போன வருஷம் கூட இல்ல, இந்த ஜனவரி மாசம் தான் 4 பேர் சிஎம்மா அப்டேட் ஆயிட்டாங்க என்னோட ஃபேமிலியே. உங்க அப்பா அம்மா அவங்களா இல்ல? என்னுடைய அப்பா அம்மா கிடையாது, என்னுடைய என்னோட அம்மாவோட தம்பி, என்னோட மாமா, தாய் மாமா. ஓகே ஓகே. தாய் மாமா அவர்தான். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் தான். அவரோட ஒய்ஃப், அவரோட பொண்ணு, அவரோட பையன், 4 பேர் 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய். ஆமா, ஜனவரியில போட்டாங்க. ஜனவரியில அதாவது அவங்க 1 மாசம் பேமெண்ட் வாங்கிருப்பாங்களா? எங்க மாமா பாத்தீங்கன்னா செப்டம்பர்லயே ஜாயின் பண்ணிட்டாரு. ஓகே. அவர் ஒரு 3-4 பேமெண்ட் வாங்கிட்டாரு. இந்த ஜனவரியில பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணிட்டாரு. இன்வால்வ் பண்ணோன்னா இப்ப அவங்களுடைய பேமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் வாங்கல. அவங்க ஜனவரியில போட்டாங்கன்னா அந்த ஜனவரி பாத்துருப்பாங்க, பிப்ரவரி மாசம் அதுக்கு பேமெண்ட் வந்திருக்கும். ஜனவரி ஃபர்ஸ்ட்ல போட்டிருந்தாங்கன்னா, ஜனவரி கடைசியில போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒன்றும் பெருசா வந்திருக்காது. பிப்ரவரி பார்த்தது மார்ச் வர வேண்டியது மார்ச் லாக் பண்ணிட்டாங்க. ஆமா, இதுதான் இப்பத்திக்கான சிச்சுவேஷன். அதனால எனக்கு சரியான கோவமா இருக்குது. எனக்கு இது பத்தி எனக்கு ரொம்ப இதுவா இருக்குது, கொஞ்சம் மன கஷ்டமும் இருக்குது. அதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆக்சுவலி இது இனி நடக்காது, சாத்தியம் கொடுக்க மாட்டாங்கன்றதுல, எனக்கு கொடுப்பாங்கன்றதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா சஃபர் ஆகுறோமே, அதான் நானும் சேர்ந்துல சஃபர் ஆகுறேன். அதுதான் எனக்கு பெரிய. அவங்க 5 லட்சம் ரூபாய் அவங்களுடைய கையில சேமிப்பா வச்சிருந்து போட்டாங்களா இல்ல வெளியே? கிடையாது. அது வட்டிக்கு வாங்கி, கடன் வாங்கி அவங்க போட்டது. இவங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜூன் 4 கொடுத்துருவோம் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த நம்பிக்கையே அவங்க வச்சு அந்த ஜூன் 4 நமக்கு வந்துட்ட பிறகு அதை வாங்கி கொடுத்துடலாம் கடன்காரங்களுக்கு அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தாங்க. இப்பவும் அதே ஐடியால தான் இருக்கிறாங்க. எப்படி இவங்க கொடுத்துருவாங்க. இப்போ பேமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம், பிஎம்க்கு, ஓஎம்க்கு, இப்போ சில்வருக்கு. இப்ப அடுத்தது அப்படியே நெக்ஸ்ட் வந்தாலும் கிரவுனுக்கு தான் வரும், வேற கொடுத்துடலாம் அப்படின்ற ஐடியால இருக்காங்க. அவன் கொடுத்தாலுமே சொல்றானு, நாங்க இந்த மொத்த 4 மாசத்துக்கு தர மாட்டோம், அந்த பிப்ரவரி மாசம் ஒரே ஒரு மாசத்துக்கு தான் தரும் கொடுத்தாலுமே. அப்ப எப்படி கடனை கட்ட முடியும்? ஆமா, அது நாட் பாசிபிள்ன்றது. 5 லட்சம் ரூபாய் எத்தனை ரூபா வட்டிக்கு வாங்கிருப்பாங்க சரியா தெரியல. எப்படி வாங்கியிருந்தாலும் ஒரு 5 ரூபா வட்டிக்கு வாங்கியிருந்தாலுமே. 5 ரூபா வட்டிங்களா? நான் கூட ஒரு 2 ரூபா வட்டின்னு நினைச்சேன். 5 ரூபா வட்டிங்கன்னா அவங்களுக்கு மாசம் 20,000 ரூபாய். 5 லட்சத்துக்கு அவங்க கிட்டத்தட்ட மாசம் 20,000 வட்டி வரும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இப்ப 4 மாசம்னா அவங்களுக்கு வட்டியே எங்கேயோ போயிருக்குமே. ஆமா, போய்தான் இருக்கும். ஆனா இவங்க தந்துருவேன் சொல்றாங்கல்ல,
நாங்க வந்து இப்படியும் ஜூன் 4 தந்துருவோம், கொஞ்சம் டிலே ஆனாலும் குடுத்துருவோம், இவன் கொடுக்க மாட்டேன் இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டா நம்ம அவங்க வந்து யாரா இருந்தாலும் இவங்க மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் வேற வழியை பாத்துருவாங்க. சரி ஏதோ நஷ்டப்பட்டாச்சு, இன்னும் என்ன வழி இருக்கோ அதை பாக்கலாம் அப்படின்றத இது பண்ணிடுவாங்க. அதையும் பண்ணாம நாங்க குடுத்துருவோம் 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 சொல்றதுனால எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதான் நம்ம வாங்கிட போறோம், வாங்கிட்டா குடுத்துட போறோம். கடைசியில வந்து இவங்க உண்மையிலே குடுக்கலன்ற சிச்சுவேஷன் வரும்போது தானே அது வந்து இன்னும் பாதிப்பு அதிகமா இருக்கு. இப்ப இவங்க கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா 5% அப்படின்னா 5 லட்சம் ரூபாய்க்கு 25,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு வட்டி. ஆமா, 5 ரூபாய்க்கு தான் எனக்கு சரியா தெரியல. ஆனா நான் நினைக்கிறது அந்த மாதிரி. அப்படி இருந்தாலும் வந்து நீங்க சொல்ற கால்குலேஷன் படி ரொம்ப நஷ்டம் தான். இப்ப எப்படியும் நமக்கு அந்த 5 ரூபாய் கணக்கு போட்டாவே நமக்கு வந்து இப்ப எத்தனை மாசம் பேமெண்ட் நிக்குதுங்க? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். இப்ப வந்து 5 மாசத்துக்கு நிக்குது இல்லைங்களா? இப்ப ஜூன் 21 ஆயிடுச்சு, கடைசி வந்துருச்சு. 5 மாசத்துக்கு கணக்கு போட்டோம் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட 1,25,000 ரூபாய் அவங்க வட்டியே கொடுக்கணும். ஆமா, 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க, 5 ரூபா வட்டி வாங்கியிருந்தாங்கன்னா ஆமா கொடுக்கணும். அவங்க நியாயப்படி இவங்களுக்கு தர வேண்டிய காசை கொடுத்தாலே அதுவே வந்து 4 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது. அதாவது இவங்களோட பிளானிங் படி பேக்கேஜ் படி இவங்க சீலிங் அச்சீவரா இருக்காங்க. அவங்களுக்கு அது இல்லாம 3 கிரவுண்ட் மெம்பர் இருக்காங்க, அவங்களுக்கான அந்த இன்கம் எல்லாம் கொடுத்தாரு. மாமா வந்து உங்க அத்தையை அவருடைய கீழே கொண்டு வந்திருப்பாரு, அவங்க ஒவ்வொருத்தரும் மாமாவை கீழே கொண்டு வந்திருப்பாரு. 3 பேரை கீழே கொண்டு வந்தாரு. அப்ப வந்து ஒரு நாளைக்கு அவருக்கு 600 ரூபா அதன் மூலியமா கிடைக்கும். அதுலயே 600 ரூபா. அது இல்லாம அவரு வந்து ஒரு 4 பேரை சேர்த்து விட்டு அதெல்லாம் தனியா சீலிங் அச்சீவர் ஆயிட்டாரு. சீலிங் அச்சீவர்னா எப்படி? இப்ப 7 பேர் வரணும், 7 பேர் வந்து சீலிங் அச்சீவரா? ஆமா, 7 பேர் கிரவுண்ட் மெம்பர் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் இன்கம் 1,800 ரூபாய். 480 ரூபாவா இருந்த அந்த பேக்கேஜ் 7 பேர் அவங்க சேர்த்து விட்டாங்கன்னா ஒரு நபருக்கு 200 ரூபான்னு போட்டு 1,800 ரூபா வந்துடும். அந்த 1,800 ரூபால இவங்க 1,400 ரூபாய் இவரு பார்த்ததுக்கு 400 ரூபாய் விளம்பரம் பார்த்ததுக்கு 480 ரூபாய் இவருக்கு கிடைக்கும். ஆமா, இவரோட பேக்கேஜ் 450 ரூபா. மற்றது இவங்க எல்லாம் சேர்த்து விட்டதுக்கு இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 1,800 ரூபாய் வரையும் அந்த விளம்பரம் பாத்துக்கலாம், சம்பாதிக்கலாம். இது இல்லாம கீழே சேர்த்து விட்ட 3 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு 480 ரூபா 480 ரூபான்னு போட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 4,000 ரூபாய் கிட்ட வரும் விளம்பரம் பாக்குறது மூலமா. அப்படி இந்த மாசம் ஃபுல்லா இந்த விட்டு போன மாசம் எல்லாம் வந்து சேர்த்து அவங்க கொடுத்தாங்கன்னா அதுவே போதும் எங்களுக்கு. நினைக்கிறாரு. ஏன்னா வேற வழி இல்ல, நம்பிதான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து காலை விட்டாச்சு, இறங்கியாச்சு. இப்ப வந்து அத நம்பிதான் ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கு. அந்த நிலவரம் தான். ஆனா எனக்கு வந்து ஹோப்லெஸ். எனக்கு வந்து அவங்க மேல சுத்தமா எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ இல்ல, ஆரம்பத்துல இருந்து நான் வந்து ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லும் போதே எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லி கேட்டாங்க, ஆனா எனக்கு சொல்லியும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நானும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டேன். அதனால சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட வந்தது ஃபேமிலிக்குள்ள. சங்கடம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆமா, சங்கடம் வந்துச்சு. நாங்க ஒண்ணு சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு அகைன்ஸ்டா செயல்படுறாங்க என்ற மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. நானும் என் தம்பியும் அதுல ரொம்ப அவங்களுக்கு அகைன்ஸ்ட், இந்த மைவிக்கு ரொம்ப அகைன்ஸ்ட். அதனால வந்து ரொம்ப எங்களுக்கு அகைன்ஸ்டான சில இதெல்லாம் வந்துச்சு. மைவித்தி கம்பெனி சொல்றீங்களா? உங்களுக்கு அகைன்ஸ்டா வந்தது? எங்களுக்கு அகைன்ஸ்டா வந்தது இவங்கதான் ஜாயின் பண்ணாங்கல்ல, தாய் மாமா. ஆமா 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 ஆமா. நம்ம பசங்க நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும் நாங்க சொல்றோம், கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அது ஒண்ணு. ஏன் தப்பா பேசுறீங்க? நாங்க பண்றோம், ஏதோ எங்களுடைய விருப்பம், உங்களுக்கு என்ன? அதையா நீங்க வந்து ஃப்ராடு, தப்பு, அவன் ஏமாத்திடுவான்ற மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி எனக்கு வர கமெண்ட் மாதிரி. ஆமா, நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதாவது நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்றது உங்களுக்கு பொறாமையா இருக்காமா? அந்த மாதிரி ஒரு இது. என்ன மனைகள் இருக்கிறாங்க இப்போ? அதே மனைகள் தைரியத்தோடு இருக்கிறாங்களா? இப்பவும் யாரையாவது சேர்த்துலாமான்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு.
இன்னமும் நம்பிக்கை இருக்கு. அவன் அவன் வந்து நல்லவன், அவன் வந்து சொன்னபடி கொடுத்துருவான். இப்ப பல காரணங்கள்னால அவன் முடியல, ஆனா கண்டிப்பா கொடுத்துருவான். ஆனா நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். அது ஒண்ணு. இன்னமும் நம்ம வந்து ஆளுங்களை சேர்த்து விட்டா நமக்கு வந்து சிவிலிங் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இன்னும் அந்த சேர்க்கிற வேலையில வந்து இருக்கிறாங்க, தீவிரமா இருக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. புரியுது. மார்க்கெட்டிங் பண்றது, அதாவது கம்பெனிக்கு என்ன நம்ம மக்கள் பண்றது பெரிய தப்பு என்னன்னா, இவங்க போய் கம்பெனிக்கு வந்து சுருட்டி கொடுக்கறது. நல்ல கம்பெனி போடுன்னு சொல்லிட்டு இவங்க போட்டு எடுத்துக்கிறது. ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கல, நான்லாம் போட்டிருக்கிறேன்ல அப்படின்னு யாரோ அவர் எங்கேயோ இருப்பாரு ஓனரு. இவங்க என்ன பண்றது, இவங்களுக்கு கிடைக்கிற அந்த சீலிங் அச்சீவுக்காக இந்த கம்பெனிக்கு இவங்க ஜவாப்தார் ஆகிறது. ஆமா, அந்த கம்பெனி ஒண்ணு சொல்லிச்சுன்னா 100 பேசுறாங்க. அந்த அந்த கம்பெனி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அத வந்து அந்த கம்பெனிக்கு ஆதரவா, அந்த கம்பெனி உத்தமமானது, நல்ல கம்பெனி, அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 100 பேசுறாங்க. பேசி 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 பேசியே வந்து இது பண்ணிடுறாங்க. அதுதான் இவங்க வைக்கிற இதெல்லாம் வந்து, அதுல பேசுறதெல்லாம் வந்து எப்படின்னா அழுதுட்டு பேசுறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அழுதுட்டா ஆனந்த கண்ணீர். எதுக்கு? கம்பெனி மேலயா? கம்பெனி மேல. நான் வந்து ஆதரவற்ற நிலையில இருந்தேன். எனக்கு இன்னைக்கு நான் சாப்பிடுறேன்னா, எனக்கு வாழ்க்கையில நான் தூரம் ஒரு இதுக்கு வந்தேன்னா, இது கொலை தெய்வம், இது இந்த தெய்வம் சொன்னா கூட அது கூட பத்தாது அப்படின்னு கண்ணீர் வருது அவங்களுக்கு. யாரு இது? மாமாவா பண்றாரா இல்ல மாமாவை சுத்தி இருக்கிற பண்றாங்களா? மேல உள்ளவங்க, அவங்க டீம்ல இருக்கிறவங்க. ஆமா, அப்படி பேசுறாங்க. அளவுக்கு வந்து எனக்கு மைத்ரி வந்து அவ்வளவு இது பண்ணுச்சு அப்படின்னு பேசுறாங்க. எவ்வளவு அந்த அந்த பேஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது யாரா இருந்தாலும் தெரிஞ்சிருவாங்க, நம்ம இது வந்து நல்ல கம்பெனி அப்படின்னு யாரா இருந்தாலும் வந்துடுவாங்க. கம்பெனி பண்ணல, கம்பெனிக்கு ஆதரவா இவங்க பண்றாங்க. மேல உள்ள புரியுது. அந்த வடிவேல் கேமல்ல வர மாதிரி வாங்குற காசுக்கு மேல போறானா அப்படிங்கிற மாதிரி. ஆமா 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 ஆமா. கம்பெனி எம்டி சார் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு 100 மீனிங் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு 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 கேட்டுதான் ஒரு கூட்டமான பேர் வந்து இன்னமும் எங்கள் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து இருக்கிறது காரணம் இதுதான், இவங்க சுத்தி இருக்கிற ஆளுங்க தான். அதான் ஏதோ ஒரு படத்துல கூட வரும், ஒரு ஊனமா ஒருத்தர் வருவாரு, ஒரு சாமியார் வந்து அவரை தொட்டவொடனே அவர் நடக்க ஆரம்பிச்சிருவாரு. நான் மையத்திரி வரதுக்கு முன்னாடி நடக்கவே முடியாம ஊனமா இருந்தேன், இப்பதான் என் வாழ்க்கையில் நிமிர்ந்து நின்று இப்ப நான் வந்து நடக்கிறது மட்டும் இல்ல ஓடவே ஆரம்பிச்சேங்கிற மாதிரி, எனக்கு மையத்திரி தான் காரணங்கிற மாதிரி இப்படிதான் இந்த பக்கம் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா வீடு வீடா வந்து எப்படின்னா ரொம்ப க்ளோஸ்ட் பர்சனா தான் அப்ரோச் பண்றாங்க. அவங்க வந்து இவங்க சொல்றாங்களே, இப்ப எப்படி உங்க தாய் மாமா வந்து உங்க சொல்லும் போது, ஆனா எங்க தாய் மாமாங்கிற ரிலேஷன்ஷிப்காக நீங்க அதை கேட்க வேண்டிய நிர்பந்தம் வருது. போடுறோம் போடல, அப்புறம் வீடு வந்து உட்காந்து உங்க மாமா பேசும்போது நீங்க என்ன பேசுவீங்க, அதுக்கு ஆன்சர் நீங்க உங்களுக்கு செய்தி கொடுத்து நீங்க கேட்டுதான் ஆகணும். ஆமா. அப்புறம் இது மாதிரி எல்லாம் பேச 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 சரி நம்ம வந்து 1 லட்சம் நம்மளால முடியாதுனாலும் ஏதோ ஒரு அமௌண்ட் போடுவாங்க, மனநிலை வருமா. இது மாதிரி ஒரு நெருக்கமான ஆளுகளை வச்சு அவங்க என்ன பண்றது, யாரெல்லாம் நம்ம சொன்னா கொஞ்சம் வந்து மோதாசனை பார்ப்பாங்க, நம்ம சொல்றதுக்காக வாச்சாவது மறுத்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற அவங்கதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இது என்ன தெரியுங்களா, இப்போ நீங்க பணம் மாமாவை சொல்லி நீங்க போடல, ஒருவேளை நீங்க போட்டிருந்து நீங்க மாமாவை மேல அன்பா இல்லாம கொஞ்சம் வந்து இது மூலியமா ஒரு மனக்கசப்பு ஆகி ஒரு பெரிய பிரச்சனை ஆகிற மாதிரியான சூழ்நிலை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இது நாளைக்கு சொந்த பந்தத்தையே பாதிக்கும். நாளைக்கு ஒரு நல்லது, ஆமா, யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஆகும், பார்த்தாலும் முக திருப்பிட்டு போற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். ஆமா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஊருக்குள்ள வேகப்பட்டது. இப்ப நீங்க சொன்ன நான் இந்த மாதிரி ஆகல, நான் பாக்குறேன் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. நாங்க நேரடியா நிறைய பாத்துருக்கிறோம். உங்களுக்கு எப்படி உங்க மாமா உடைய சொல்றது உடன்பாடு இல்லாம நீங்க அதை தலையிட்டுக்கலையோ, அது மாதிரி எங்க வீட்டுல எங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் எல்லாம் வந்து இத மாதிரி நான் எவ்வளவோ சொல்லியும் அதை கேட்காம இது மாதிரி பிசினஸ் பல காலத்துல முன்னாடி நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போய்
அப்புறம் லேட்டரா எல்லாம் வேலை செஞ்சு அப்புறம் வந்து அவங்க கம்பெனி பணம் தராத போது எங்க காலையில 7 மணிக்கு எங்க வீட்டுல எல்லாம் கூட்டமும் வந்துட்டாங்க. நீதானப்பா எனக்கு வாங்கி கொடுத்தேன், அவனதான் எனக்கு யாருன்னு தெரியாது, எனக்கு வந்து பணத்தை கொடுக்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப இவங்க தானே கம்பெனி நல்ல கம்பெனின்ட்டு அவ்வளவு தூரம் அந்த கம்பெனிக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. அப்ப நீ தானே இவ்வளவு தூரம் பேசுன, எனக்கு அந்த கம்பெனி யாருன்னு தெரியாது, எனக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வாசல்ல வந்து நின்று அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கூப்பிட்டு கம்பெனிக்கு போய் அலைஞ்சு அங்க அலைஞ்சு இங்க அலைஞ்சு வருஷக்கணக்கா அதுக்காகவே பதில் சொல்லிட்டு இந்த மாதிரியான இலையும் எதுக்கு தேவையில்லாதது. நம்ம 5 லட்ச ரூபா மாமா வந்து இதுல போட்டிருக்கேன்னா அந்த 5 லட்ச ரூபா எடுத்து வேற ஏதாவது போட்டா நமக்கு வந்து ஒரு வருமானம் வராதா? ஆமா வரும் தான். ஆனா அதை மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்காம அதுதான். ஏன்னா நீங்க சொல்ற காரியம் தான். இப்போ யாரா இருந்தாலும் அதை வந்து விழுந்துடுறாங்க. எங்க மாமா கூட ஆரம்பத்துல ஸ்ட்ராங்கா தான் இருந்தாரு. ஆனா அவர் கூட வேலை செய்யறவரு இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி பேசி நான் இந்த மாதிரி பாருங்க 2 பேரும் ஒரே ட்ராக்ல பயணிக்கிறவங்க தான், ஒரே இதுல வந்து வந்தவங்க தான், ஒரே வேலையில இருக்கிறவங்க தான். அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி இருக்கு பண்ணுங்க நான் பண்றேன் ஏமாத்தல் இல்ல சொல்லும் போது அவருக்கு பின்னால ஒரு கூட்டமான பேர் வந்து நம்பிக்கை தரும்போது அப்படியே கூட்டமான பேர் வந்து நாங்க வாழ்றோம், நாங்க இவ்வளவு கார் வாங்கியிருக்கோம் இவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்றத காட்டும்போது நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுல வந்து இறங்கிடுறாங்க. இறங்கினது மாமா வந்து இறங்கினது இப்படிதான். இல்ல ஜென்ரலாவே இது மாதிரி கம்பெனி வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனில வந்து நான் 100 பேரை சேர்த்து நான் கார் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் செட்டிக்கு மார்க்கெட்டிங் பண்ணேன். அது அவனாவே இருப்பான். அவங்க ஒரு புரோக்கரா இருப்பாங்க. அவங்க லேட்டரா ஆக்கிட்டு நான் உங்க டாப் லீடரா ஒன்னு வச்சுக்கிறேன், உனக்கு பேர் வரவங்க கூட உங்களுக்கு வந்துடும். ஆனா நீ பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், இதுக்காக ஒர்க் மட்டும் பண்ணு, நான் அவங்க தேவையானதெல்லாம் நான் கொடுத்துறேன், அப்படி 100 பேர் சேர்த்துட்டேன் நீ சொல்லி போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து அப்படியே அதெல்லாம் இது ஒரு குரூப்பே இருக்குது. இப்ப மையத்தில் க்ளோஸ் வச்சுக்கோங்களேன், அடுத்தது இன்னொரு கம்பெனி வருமானு பாத்துட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனி வந்து எனக்கு வச்சுக்குவாங்க, இப்பதான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறான், இப்ப உடனே போனோம்னா நல்ல லாபம் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு குரூப் உடனே அது என்ன பண்ணும் உள்ள போகும். அவங்க பண்ற வேலை இவங்க எல்லாம் எடுத்துருவாங்க. விவரம் தெரியாம மக்கள் வந்து கடைசியா போடுற அந்த பேட்ச் ஃபுல்லா மாட்டிக்கும், இவங்க வெளியே வந்துருவாங்க. இதுல உங்க மாமா மாதிரி பாமர மக்கள் தான் இதுல போய் ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் டெவலப் பண்ணி உங்க சொந்த பந்தத்துல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல உங்களுக்கு நெருக்கமானவங்ககிட்ட பேசுங்கன்னா அவங்க மீட்டிங்க சொல்லி அவங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பெருசா ஆகும் போது அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த குரூப் எல்லாம் பணம் லாபம் எடுத்திருக்காங்க. மைவித்திரியில 3 வருஷமா லாபம் எடுத்தவன் மைவித்திரி மாதிரி இன்னொரு கம்பெனி இருந்தா போகாம இருப்பானா? கண்டிப்பா ஒன்னே போயிருவான். ஏன்னா அவனுக்கு லாஸ் இல்ல. இதையே தொழிலா பண்ற குரூப் இருக்கு. இப்படிதான் மைவித்திரியினுடைய ஓனர் வந்து அவருடைய வீத்திரிங்கிற சேனல்ல அவரு ஒரு பேர் என்ன மருத்துவர் இல்லாத ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, விஜயராகவன். அவருடைய டீம்ல மார்க்கெட்டிங்ல இருந்தவர் தான், வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான். அதுக்கு முன்னாடி இவரு அவங்க எல்லாம் சேர்ந்து வேற MLM கான்செப்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தான். இன்னைக்கு இவங்க முதலாளி ஆயிட்டாங்க. இதையே முழு நேர விளையாட்டு செய்யறவங்க அப்புறம் அவங்களே முதலாளி ஆயிடுவாங்க. இதுதான் நடக்குது. அதான் இதெல்லாம் வந்து பாக்கலையா நம்ம பாக்குறோம் எவ்வளவு நடக்குது. மக்கள் வந்து தெளிவுக்கு வந்துடணும். இது மாதிரி நமக்கு எவ்வளவு வந்தாலும் அது வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். இதுக்கு சொல்யூஷன் வரும். கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு எப்ப மக்கள் நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ மாமா வட்டிக்கு வாங்கி போட்டு அதுக்கு 5 ரூபா வட்டியோ 3 ரூபா வட்டியோ 2 ரூபா வட்டியோ எந்தவோ அதை வாங்கி போட்டவருக்கு இப்ப அந்த வட்டிக்கு பதில் சொல்லணும். இதுவே இவரு வந்து ஏதாவது ஒரு சில பேர் லேண்ட் அடமானம் வச்சு போட்டுக்கிறாங்க, சில பேர் வந்து பர்சனல் லோன் எடுத்து போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து உஜ்ஜீவன் அந்த பினான்ஸ் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, உஜ்ஜீவன் பேங்க்ல வந்து பர்சனல் லோன் எடுத்து போட்டுக்கிறாங்க. இப்ப வந்து வெளியே வாங்கியிருந்தா கூட அவன் போய் வந்து சிபில் எல்லாம் போட மாட்டான். ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறது வந்து நம்ம பேசி ஈஸி ஏதாவது வீட்டுக்கு வாசல் சட்டம் போடுவாங்க, அவ்வளவுதான். பேங்க்ல லோன் வாங்கிட்டா நீங்க லோன் கட்டினதுக்கு சிபில்ல போட்டுருவான். நாளைக்கு ஏதாவது ஒரு ஹவுசிங் லோன் போனோம், ஏதாவது ஒரு நாளைக்கு நடந்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு உதவியா இருக்கிறதுக்கு லோன் போனா போக முடியாது. இந்த கடனை கட்டாம விட்டாங்கன்னா அவங்க டிஃபால்ட் ஆகும். இதெல்லாம் வந்து கடன் வாங்கி ஒரு விஷயத்துக்குள்ள கையில இருக்குது, சரி ரிஸ்க் எடுக்கிறோம், இவர் சொல்றாரு ரிஸ்க் எடுக்கிறோம், வந்தா வருஷம் போனா போகுது மாதிரி போனா பரவாயில்ல. எல்லாருமே கடனை வாங்கிதான் போட்டுட்டு இருக்கிறாங்க.
அது நம்ம இப்ப பாருங்க, ஏன் மத்த வீடியோ எல்லாம் போட மாட்டேங்கிறீங்க, மைதீத்திரி பத்தியே தான் வீடியோ போடுறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் வருது. ஊருக்குள்ள எத்தனை பிரச்சனை நடக்குது, கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் செத்தாங்க, அதெல்லாம் ஏன் நீங்க போடல, இதையே போடல, அதையெல்லாம் போடல அப்படிங்கிறாங்க. சாராயம் குடிக்கிறது உடல்நலத்துக்கு தீங்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதையும் மீறி அவங்க குடிக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, செல்ஃபா ரிஸ்க் எடுத்து போறாங்க. ஆனா இங்க வந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னாவே உங்களுக்கு லாபம் தான், இங்க நஷ்டங்கிற பேச்சே கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமா, அந்த பேச்செல்லாம் அதுதான் எனக்கு எரிச்சலா வருது. நீங்க சொல்ற ஒரு கமிட்மெண்ட், இந்த ஒவ்வொரு பேச்சு குடுக்குற அந்த ஸ்பான்சரு, இதெல்லாம் வந்து கேட்கும் போது நமக்கு வந்து நம்ம பைத்தியக்காரன் நினைச்சு சொல்றானான்ற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது. ஆனா ஒரு சில பேர் அதை உண்மை ஆமா அப்படின்றதெல்லாம் அப்படியே நம்புறாங்க. மக்கள் சிம்பிளா ஒண்ணு யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறான், நீங்க 5 லட்ச ரூபாய் கட்டணம் வாங்கி போடுறீங்க, அவங்ககிட்ட கோடி கோடியா பணம் இருக்குது ஏற்கனவே. அம்மா வந்து ஒரு 10 கோடி இறக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்க 5 லட்சத்துக்கே மாசம் 4000 ரூபாய் பக்கம் வாங்குறீங்கன்னா அவன் 10 கோடி இறக்குனான்னா அவனுக்கு எத்தனாயிரம் கோடி, எவ்வளவு மல்டிபிள் ஆகும் அந்த அந்த 10 கோடி ரூபாய் எத்தனை 100 கோடியா மாறும். ஏன் அவன் வந்து போடாம உங்களை மாதிரி அவங்களை வந்து டார்கெட் பண்ணிட்டு அவங்களே கூட பேசவே மாட்டேங்கிறான்? அதான் இந்த மாதிரி ஜெனரலா யோசிக்கிற யோசிக்க மாட்டேங்கிறான், யோசிக்க மாட்டாங்க. அந்த பண ஆசை வந்து காட்டிடுறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி எப்படி காட்டிடுறாங்க. காட்டின பிறகு அதுல எதுவுமே வந்து யோசிக்க தோணவே மாட்டேங்குது. நம்மளும் அப்படியே வந்துடலாம் அப்படிதான் வந்து அவங்க வந்து விரும்புறாங்க. ஏன்னா நீங்க பண்ற விஷயம் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்ப கள்ளச்சாராயம் அதெல்லாம் கூட வந்து அதுல பாதிக்கிற அளவு வந்து கொஞ்சம் தான். இதுல பாதிக்கிற குடும்பங்கள்னு இருக்கு பாத்தீங்களா, அதாவது சில பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க, சில பேர் வந்து நம்பிக்கை இழந்துருவாங்க, சில பேர் வந்து என்னடா பண்றதுன்னு தெரியாம அவமானத்தினால வீட்டை விட்டு துரத்தப்படுவாங்க. அதெல்லாம் வந்து லட்சக்கணக்கு, ஏகப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாருங்க, என்னன்னா இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு அவங்க இறந்தது அத்தனை பேர், அதுக்கான நம்ம அனுபவம் தெரிவிக்கிறோம். அது சரியான விஷயமானா அது தவறான விஷயம் தான், அது மாற்று கருத்து கிடையாது. அதை வந்து நம்ம எதுவும் இப்ப சொல்றதுக்கு இல்ல. அது நடந்தது 100% தப்பு தான். அது வந்து அது யாரு அந்த மாதிரி செஞ்சாங்களோ அவங்களுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் வரணும். இன்னமும் அது மாதிரி செய்யாம சமுதாயத்துல அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். இன்னொரு விஷயம் என்ன முக்கியமா நம்ம இதுல மையத்திரிக்கை பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அட போச்சு போ நம்ம லாஸ் ஆயிட்டோம் அப்படின்ட்டு அவன் அடுத்த வேலைக்கு அடுத்த தொழில பார்க்க போயிடுவான். ஆனா இவங்க கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வைக்கிறாங்க பாத்தீங்களா, அவனுடைய அத்தனை ஆற்றலையும் அவனுடைய அத்தனை திறமையும், இன்னும் சொல்ல போனா அவனுடைய நம்பிக்கை, இந்த கொடுத்துருவான் எனக்கு வந்துருங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை மோசடி அப்படிங்கிறது வந்து பண மோசடியை விட ஒரு பெரிய ஆபத்தான ஒண்ணு. ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த மன வலிமையை இழந்துருவான். ஆமா, நம்பிக்கை துரோகம் இல்ல அது. அது வந்து எப்படி சொல்றது, ஓகே நான் ஏமாத்துட்டேன்னா கூட அந்த 5 லட்சத்தை ஓகே நான் ஒரு வருஷம் சம்பாதிச்சிட முடியும்னு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவான். நீங்க ஒரு வருஷமா ஒரு வருஷமா நீங்க இதே வந்து உட்கார வச்சு அவனை இன்னும் பலவீனப்படுத்தி கடைசியில வந்து அதிகரிக்கும். எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம மறுபடியும் இந்த மாதிரி எம்எல்எம் கம்பெனியே தொழிலா இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து அதுலயே நொடிஞ்சு போயிடுவாங்க, ஒரு மாதிரி வந்து மனசளவுல பாதிக்கப்பட்டு இது வந்து ஒரு பெரிய அளவுல அவங்க வந்து அவங்களுடைய முன்னேற்றத்தை, அவங்களுடைய குடும்ப வளர்ச்சியை, அவங்களுடைய மன ஆரோக்கியத்தை எல்லாத்தையுமே கெடுக்கும். வீட்டுல அவமானம், ஆமா வீட்டுல அதனால சண்டை, பிரிவு, கணவன் மனைவி விவாகரத்து, இதெல்லாம் கூட நடக்கும். அசால்ட்டா நடக்கும். இதனால வந்து வேலைக்கு போகாம இதையே பார்த்துட்டு இருந்தா இன்னைக்கு அடுத்தடுத்த தேதிக்கு என்ன பண்ணுவாரு, வந்துடும் இதே பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு பக்கம் கடனாளி பதிச்சோம். ஒரு சைடு என்ன நினைப்பாங்க, நம்ம இந்த வேலையே முழுசா எடுத்து பண்ணலாம்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதற்கு வந்தவங்க அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி தான் டவுன் லைன்ல ஆளை கொண்டு வரதுக்கு, அவங்களுக்கு வந்து அப்கிரேட் கொண்டு வரதுக்கு உண்டான ஆளை தேடுவோம். இப்பயே தேடி வச்சோம்னா அவன் பணம் வந்தாலும் அடுத்தது உள்ள கொண்டு போய் வச்சோம்னா நமக்கு அது அடுத்து வருமானம் ஆயிடும், ஒரு தொழில் ஆயிடும். இப்படியே பார்த்து சில பேர் வந்து 2 வருஷம் 3 வருஷம் எல்லாம் எந்த வேலை வெட்டிக்கு போகாம இதுலயே உட்காந்துட்டு இருந்தவங்களும் இருந்திருக்காங்க. ஆமா இருக்கிறாங்க. சரிங்க, ஓகே உங்க பேசுனதுல மகிழ்ச்சி. உங்க கூட பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்க. உங்க வீடியோ தான் நான் முழுக்க ½ இருந்தாலும் சரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா இவங்க பண்ற எரிச்சல்ல வந்து நீங்க அதை பேசும்போது கொஞ்சம் அதே கொஞ்சம் ஆறுதல் மாதிரி இருக்கும். அதான்
அதனால கொஞ்சம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா கேட்பேன். நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா இது பண்ணுங்க. இப்ப இது கூட உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னா இதை கூட நம்ம வந்து யூடியூப்ல வாய்ஸ் வீடியோ போடலாம். நிச்சயமா நிச்சயமா நீங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது நிச்சயமா பண்ணுங்க சார். எனக்கு என்ன விஷயம்னா ஜனங்க வந்து இதுல வந்து அறிஞ்சிக்கணும். யாரு இது வந்து ஃப்ராடுன்றத அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும், சரி செஞ்சிருவாங்க. அதான் நீங்க வந்து என்ன ஆனாலும் உங்களுக்கு நல்லதா தோன்றது அதாவது நீங்க வந்து செய்யுங்க. கண்டிப்பா. வாய்ஸ் ஓவர் கேட்டீங்க இல்லையா? இதுதான் அந்த இதில் இருக்க சொல்ல டீட்டெயில் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. மக்கள் எவ்வளோ தூரம் மைவித்திரி மேலே வந்து இன்னமும் நம்பிக்கை வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எவ்வளோ தூரம் ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வாய்ஸ் ஓவரில் கேட்டிருப்பீங்க. இனி அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படியும் ஜூலை லாஸ்ட்டுக்குள்ளே என்ன அப்படிங்கிறது ஒரு முழு ஒரு ஸ்ட்ரக்சர் இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜூலை லாஸ்ட்டுக்குள்ளே க்ரோன் மெம்பர் கிட்ட வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆக போகுது, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.